ஹாய் நண்பா, ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ட்ரைனிங் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிளாஸ் ரூம் ட்ரைனிங் ஒரு 2 மாதங்கள். ஸோ ட்ரைனிங் டைமில் 18,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் இருக்குது. ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் 5 lakh சிடிசியில், அதாவது மாத சம்பளமாக 40,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்டர் த ட்ரைனிங் சம்பளம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கெலாம் ஃபீஸ் கிடையாதுங்க. முழு தகவலை சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்குட்டி ஒரு சின்ன இன்ட்ரோங்க. டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன் இந்த மாதிரி டாப் ஐடி கம்பெனியில் பல்கா இப்போ ஹைரிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எடுக்க போகிறாங்க. சரி, நம்மளை எடுத்துப்பாங்களா? நிச்சயம் எடுத்துப்பாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களையும் கண்டிப்பா ஹையர் பண்ணுவாங்க. சரி, ஓகே ப்ரோ, அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஜஸ்ட் சிம்பிள்ங்க, அப்ஸ்கில் பண்ணுங்க அண்ட் கம்பெனிஸ் எதிர்பார்க்குற இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸோட ரெடியா இருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணுங்க. உங்களுடைய நேம், பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் செஷன். இந்த செஷன் மூலமா இப்போ கம்பெனில என்ன ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு, கம்பெனி இப்போ என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்கறாங்க, லைக் டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், டெவாப்ஸ், இந்த மாதிரி கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில்ஸை எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம். குறிப்பா இவங்க தமிழ்லயே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் செஷனில் கிடைக்குது. இவங்க மூலமா லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஜோகோ, அமேசான், இன்ஃபோசிஸ், HCL இந்த மாதிரி பெரிய பெரிய 1000+ கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. பிகாஸ் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது உங்களுடைய டிகிரியோ இல்ல நீங்க படிச்சிருக்கிற டிபார்ட்மெண்ட்டோ கிடையாது. உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அதுதான் அவங்க மெயினா பார்ப்பாங்க. ஸோ என்ன ஸ்கில்ஸை நம்ம இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு செஷன் இருக்க போது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். ஐசிஐசிஐ பேங்க் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த லீடிங் பிரைவேட் செக்டார் பேங்க், ஒரு முன்னணி தனியார் வங்கி தான். ஐசிஐசிஐ பேங்க்ல இப்போ ட்ரைனிங் கொடுத்து, அதாவது 2 மாதங்கள் ட்ரைனிங் கொடுத்து, அந்த ட்ரைனிங் டைமில் 18,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்டும் கொடுத்து, ஆஃப்டர் த ட்ரைனிங் மந்த்லி 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் அஸ்பயர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த ஒரு ஆஃபரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த அஸ்பயர் ப்ரோக்ராம்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் கேட்டகரியில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதாவது ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும், அதாவது எனி டிகிரி எலிஜிபிள் தான். டிகிரியில் நீங்கள் நான் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் எலிஜிபிள், இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பிஜி டிகிரி, அதே மாதிரி MBA படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு 0 to 2 years. 0 மீன்ஸ் ஃப்ரெஷரை குறிக்குது. இது என்ட்ரி லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுற பட்சத்தில் அதிகபட்சம் 2 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. எலிஜிபிலிட்டியை இன்னும் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2026 நீங்கள் பாஸ் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இதற்கு எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய 10th இருந்து 12th, அதுக்கப்புறம் 12th இல்லைனா டிப்ளமோக்கு அப்புறம் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா எல்லாத்துலேயுமே குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். 18 வயதுல இருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அண்ட் சேல்ஸ் ரோல்ஸ் கீழே தான் உங்களை ஹையர் பண்ண போறாங்க. அது ரிலேட்டடாக தான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 2 மாதங்கள் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர் ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் டூரேஷன், அதாவது 2 மாதங்கள் உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சொல்லி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. 2 மாதம் மந்த்லி ஒரு 18,000 ரூபாய் நீங்கள் ஜாபில், அதாவது ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு மந்த்லி 18,000 ரூபாய், 2வது மாதம் ஒரு 18,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ட்ரைனிங் ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சேலரி பாருங்கள், 4.5 லேக்லேருந்து 5 லேக் வரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் சிடிசி போட்டிருக்காங்க பேஸ்ட் ஆன் லொக்கேஷன். இந்த ஜாப் மூலமாக ஹையர் பண்ணுற கேண்டிடேட் பேன் இந்தியா லெவலில் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் சேல்ஸ் ரோல்ஸில் வேகன்சி இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தமிழகம் முழுவதும் நிறைய காலி இடங்கள், நிறைய வாண்டட் இருக்குது. எனி டிகிரி படித்த ஃப்ரெஷர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஆன்லைனில் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வரும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்தபடி எழுதிக்கலாங்க. 5 டாபிக்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். வெர்பல், குவான்டிடேட்டிவ், லாஜிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் வீடியோ பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஆன்லைன் டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்டை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இப்போ ஐசிஐசிஐ பேங்க் நம்ம தமிழகத்தில் ஹெட் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு மெயினாக எந்தெந்த ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக வர சொல்லுவாங்க.
அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டில் கிளியர் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கான இன்விடேஷன் வந்து சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து இன்டர்வியூ பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் ஹெட் ஆஃபீஸ்னா அவங்க எங்கே வர சொல்கிறாங்களோ அந்த பிளேஸுக்கு போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ இன்டர்வியூ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிரும். ஸோ ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டகரியில் தான் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே அதாவது 2 மாதம் ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜர் லெவல் ஜாபுக்கு போயிடலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், அப்ளை நவுன்னு ஒரு டேப் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக கெட் ஓடிபி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுலேயுமே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். கெட் ஓடிபி மூலமாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆனதும் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதையும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இமெயில் மூலமாக இன்டிமேஷன் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ரீசெண்டாக இந்த ஜாப் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அகைன் ரீ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தருடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.